உமாபதி பாலாவை பற்றி பேசுகிற ரைட்டு ஓகே. ஆனால் இவிஎம் மிஷினில் ஓட்டு திருட்டு பண்ணி ஏற்கனவே ஒருத்தன் முதலமைச்சரை ஆண்டுக்கிட்டு இருக்கான். அந்த பாணியில் தான் பாலா வர்றான். அதே பாணியில் தான் லாரன்ஸும் வர்றான். ஆனால் இதெல்லாம் தடுக்கிறத காட்டி இவிஎம் மிஷினில் இந்த மிஷினில் எந்த விதமான சாஃப்ட்வேர் உதவி இல்லாமல் இந்த மிஷினை கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த மிஷினை ஓப்பன் பண்ணாமல், அதாவது இந்தியாவில் போட்டி நடத்துகிறேன் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு, அதுக்கு இந்த யூடியூப் சேனலுக்கார பேடியெல்லாம் ஒரு பாலாவை சொல்கிற ரைட்டு தப்புனா தப்பு தான். ஆனால் நான் செருப்பை கலத்தி அத்தனை பத்திரிக்கைக்காரனையும் அடிச்சிருக்கேன். இப்போ இந்த மிஷினை உலகத்தில் எந்த விதமான சாஃப்ட்வேர் உதவி இல்லாமல் இந்த மிஷினை ஓப்பன் பண்ணாமல் விஜய் 100 ஓட்டு போடட்டும், அதில் பாலாவை வெற்றி பெற வைக்கிறேன். எப்படி? இந்த பாலாவை வெற்றி பெற வைக்கவா, இல்லை உமாபதியை வெற்றி பெற வைக்கவா? நேரடி ஒளிபரப்பில் இந்த மிஷினை ஓப்பன் பண்ணாமல் சாஃப்ட்வேரையில் பயன்படுத்தாமல் இந்த மிஷினை உமாபதியை வெற்றி பெற வைக்கிறேன். இதுக்கு குரல் கொடு. இந்த மிஷின் இருக்க வரைக்கும் பாலா மாதிரி ஆளுகளையும் இந்த விஜய் மாதிரி ஆளுகளையும் கொண்டு வந்து உட்காரத்தான் வைப்பான். எப்படி? இப்போ பாலாவை நீ கைது பண்ணேன்னா விஜயவும் கைது பண்ணணும். ஏன்னா ஓட்டு திருட்டு பண்ணி தான் வெற்றி பெற்றிருக்கிறான். மோடியை நீ கைது பண்ணணும். இவிஎம் மிஷினில் வெற்றி பெற்ற ராகுல் காந்தியிலேருந்து அத்தனை பேர்த்தையும் தான் கைது பண்ணணும். அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த இவிஎம் மிஷினை மட்டும் ஓட்டு திருட்டு செய்ய முடியும்னு நிரூபித்தாச்சுன்னா அத்தனை அரசியல்வாதிகளும் மாற்றப்பட்டு கையில் குத்தி ஓட்டு போடும் முறை வந்துவிடும். அதற்கு பிறகு இந்த மாதிரி ஆளுகள்லாம் முதலமைச்சராக வர முடியாது. இப்போ 75 நாளைக்குள்ள பதவி விலகணும், இல்லைன்னா தமிழ்நாடு முழுவதும் வேலை வாய்ப்பு, படிக்கிற பிள்ளைக்கு சம்பளமும் கொடு, 10, 11, 12 படித்த பிள்ளைக்கு வேலை வாய்ப்பு கொடுன்ட்ருக்கேன். இதை பற்றி உமாபதி பேசவில்லை. சரி, பார்ப்போம் என்ன தான் பேசுகிறேன்னு. ஃபர்ஸ்ட் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4-5 நாட்களுக்கு முன்பு KPY பாலா ஒரு அந்நிய கைக்கூலியா அப்படின்னு ஒரு இது போட்டு பரபரப்பாகி தமிழ்நாடு முழுவதும் 2 கோடி வியூஸ் போயிருக்கு. நம்ம இதில் நம்ம பேசின சேனல் மட்டும் இல்லை, வேறு சேனலில் நம்ம பேசினது மட்டும் 20 லட்சம் போயிருக்கு யூடியூப்பில் அரம்நாட்டில். அப்புறம் ஃபேஸ்புக்கில் ஒரு 30-40 லட்சம் போயிருக்கு. மித்தம் அப்படி இப்படி போயிருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு 2 கோடி வியூஸ் போயிருக்கு. அது தொடர்பான வீடியோ, அதற்கு பதிலளிக்குங்கிற மாதிரியும் சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் பல சேனல்களில் பல வீடியோக்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சில சேனலில் சில தற்கொலைகள் எதையோ பேசிகிட்டு இருந்ததையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. தெளிவாக பேசியதையும் பார்த்துருப்பீங்க. இதை நம்ம யாரையும் விமர்சனம் பண்ண விரும்பலை. ரைட், ஓகே, இது ஓகே. இதில் என்ன அப்படின்றது தான். இதில் நம்ம அங்கே அந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் போலி பாலா சிக்க வைக்கப்பட்டுள்ளார். இது பாலாவுக்கு தெரியுமா தெரியாதா? பாலா செய்த வேலை என்னவென்று, பாலா செய்த வேலையெல்லாம் கிரிமினல் அஃபென்ஸ் என்பது குறித்த ஆதாரங்கள் அந்த ஆம்புலன்ஸை குறித்து எல்லாமே போட்டோம். எல்லாமே ஒரு போலி தயாரிப்பு போல இருக்குன்றதெல்லாம் போட்டோம். இந்த மாதிரி சொல்ல போற விஷயமே வேற. பலருக்கு ஷாக்கிங்கா இருக்கலாம், பலருக்கு இப்படிலாம் இந்த உலகத்துல இருக்கா, இவ்வளோ கோடியா. இதில் பார்த்தீங்கன்னா பாலாவை பற்றி ஃபுல்லாக பேசியிருப்பாங்க. அதில் ஒரு வழக்கறிஞர் என்ன பேசுகிறாங்க. நீங்க கேட்ட எல்லா ஆதாரமும், அதுக்கப்புறம் நேற்று என்ன பண்ணீங்க, நான் வீடியோ போட்டு எதுக்கு 3 நாள் உட்காந்துருக்கேன்னா சும்மாலாம் கிடையாது. தம்பி எங்கெங்கெல்லாம் ஓடுறாரு, யாரெல்லாம் கான்டாக்ட் பண்றாரு, யாரெல்லாம் தம்பியை கான்டாக்ட் பண்ணாங்க, என்னென்ன நெட்வொர்க் ஃபார்ம் ஆகுது, என்ன பண்ண போறான், யார்கிட்ட ஐடியா கேட்குறீங்க, யார் என்ன சொல்றாங்க, அதுக்கப்புறம் எப்போ வீடியோ போடுறீங்க, அதுக்கப்புறம் சர்வதேச கைக்கூலி ஐயா நான் தினக்கூலி. நீங்க கேட்ட எல்லா ஆதாரமும், அதுக்கப்புறம் நேற்று என்ன பண்ண சர்வதேச கைக்கூலி ஐயா நான் தினக்கூலி. நீங்க கேட்ட சர்வதேச கைக்கூலி ஐயா நான் தினக்கூலி. நீங்க கேட்ட எல்லா சர்வதேச கைக்கூலி ஐயா நான் தினக்கூலி. சர்வதேச கைக்கூலி ஐயா நான் தினக்கூலி. நீங்க கேட்ட எல்லா சர்வதேச கைக்கூலி ஐயா நான் தினக்கூலி.
நீங்கள் கேட்ட எல்லா ஆதாரமும் அதுக்கப்புறம் நேற்று என்ன பண்ணீங்க, நான் வீடியோ போட்டு எதுக்கு 3 நாள் உட்காந்துருக்கோன்னா சும்மாலாம் கிடையாது. தம்பி எங்கெங்கெல்லாம் ஓடுறாரு, யாரெல்லாம் கான்டாக்ட் பண்ணுறாரு, யாரெல்லாம் தம்பியை கான்டாக்ட் பண்ணாங்க, என்னென்ன நெட்வொர்க் ஃபார்ம் ஆகுது, என்ன பண்ண போகிறான், யார்கிட்ட ஐடியா கேட்குறீங்க, யார் என்ன சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் எப்போ வீடியோ போடுறீங்க, அதுக்கப்புறம் யாரை சந்திச்சிங்க, யார்கிட்டலாம் ஃபோனில் பேசுனீங்க, இது வெளியில் வந்த உடனே அடுத்த நாள் அலறி அடித்து அதையும் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். பெருந்துறை ஆர்டி ஆஃபீஸ்க்கு ஒரு குரூப் ஓடுது. சார், இப்போ ஒரு ஆம்புலன்ஸாக அந்த முதல் ஆம்புலன்ஸ், அந்த ஆம்புலன்ஸோட நிலைமையை சொல்லிடுவோம். TN07D00003 அப்படின்னு வைத்துக் கொண்டாலும் 31 வருஷம் அந்த ஆம்புலன்ஸோட வயசு. 15 வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ண முடியாது. அது ஸ்கிராப்ல போடப்பட்ட ஒன்று. அது பல ஆக்ட் கீழே இல்லீகல் ரன் வித்தவுட் எஃப்சி ஜோம்பி ஆம்புலன்ஸ் அப்படின்னு குறிப்பிடுது. ரிஸ்க் லெவல் ஹை அப்படின்னு சொல்லி ஃபேக் இன்சூரன்ஸ் நம்பர், அது எந்தெந்த ஆக்டுக்கு கீழே இதெல்லாம் குற்றம் அப்படிங்கிறது. ஹாஸ்பிட்டல் லேண்ட்ரி இப்போ இந்த மாதிரி யூடியூப் சேனலுக்காரர் இருக்கான். அவன் என்ன செய்யணும்? யூடியூப் சேனலுக்காரன் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த இவிஎம் மிஷினில் ஓட்டு திருட்டு செய்து தான் இவ்வளோ பேர் ஆண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்கிறேன். அதை நேரடி ஒளிபரப்பில் அதை நிரூபித்து காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறேன். அதற்கு இந்த யூடியூப் சேனலுக்காரன் போகிறான். இவங்க யாருக்கு கைக்கூலி? உமாபதி, நீ யாருக்கு கைக்கூலி சொல்லு. அனைத்து பத்திரிகை ரிப்போர்ட்டரையும் செருப்பை கலத்தி அடித்து வீடியோலாம் போடும்போது அப்போ கேட்க துணிவில்லை. ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் இந்த உமாபதியும் ஒரு அந்நிய வருமானத்துக்காக அந்நிய கூலி தான். இவனும் ஒரு யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி இந்த மாதிரி ஒருவனை பேச சொல்கிறாங்க. இப்போ விஜய் பள்ளிக்கூடத்துக்குள்ளெல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணுறான். இதே மாதிரி தான் டிஎம்கே ஆட்சிலையும் ஜல்லிக்கட்டு நடத்தும்போது என்ன செய்வான்? பொங்கப்பானை 2 கரும்பு அந்த பனியனில் இருக்கும் அந்த விளையாட்டு வீரர்கள் ஜல்லிக்கட்டில். அதில் கருணாநிதி படத்தை போட்டிங்க, ஸ்டாலின் படத்தை போட்டிங்க, அதை கேட்க எவனுக்குமே துப்பு இல்லை. இப்போ பள்ளிக்கூடத்துக்குள்ளே போய் மாணவ மாணவியிட்ட நான் தான் முதலமைச்சர் இங்கே பிரச்சாரம் பண்ணுறான். ரைட்டு. அப்போ இவ்வளோ காலமும் இந்த மிஷினில் ஏமாற்றி காசு கொடுத்து வெற்றி பெற்றோம் அப்படின்னு இந்த மாதிரி பொண்டு பயல்கள் ரிப்போர்ட்டர்கள், அதாவது மூத்த பத்திரிக்கையாளராம் தேவடியா பசங்க இந்த இவிஎம் மிஷினில் ஓட்டு திருட்டு பண்ணி தான் ஆண்டிருக்காங்க. இந்த இவிஎம் மிஷினுடைய ஓட்டு திருட்டு அம்பலமாயிடக்கூடாதுன்றக்காண்டி காசு கொடுத்து வெற்றி பெற்றமுண்டு இந்த பத்திரிக்கை ரிப்போர்ட்டர் கொண்டு போய் போகிறான், வீடியோ எடுப்பான். இந்த பாருங்கள் 5000 ரூபா கொடுக்குறாங்க, இங்கே பாருங்கள் 2000 ரூபா கொடுக்குறாங்க, இங்கே பாருங்கள் சேலை கொடுக்குறாங்க, பிரியாணி ஆக்கி போடுறாங்க. இப்படிலாம் இந்த பத்திரிகை ரிப்போர்ட்டர் தேவடியாளுக்கு பிறந்த பயல்கள், டிவி ரிப்போர்ட்டர் பொண்டு பயல்கள் நிறுவனமும் ரிப்போர்ட்டர்களும் சேர்ந்து இந்த இவிஎம் மிஷின் குற்றத்தை வெளிப்படுத்தாமல் மறைச்சவே தேவடியாள் பசங்க. இந்த இவிஎம் மிஷினில் உலகத்திலே எந்த விதமான சாஃப்ட்வேர் உதவி இல்லாமல் இந்த மிஷினை ஓப்பன் பண்ணாமல் நேரடி ஒளிபரப்பில் நான் இதை பாலாவை நான் வெற்றி பெற வைக்கிறேன், இல்லை உமாபதியை வெற்றி பெற வைக்கிறேன். இதுக்கு குரல் கொடுக்க சொல்லுங்கள். இந்த மிஷின் இருக்கிறதுனால தான் பாலாவை கொண்டு வரான், ராகவனை கொண்டு வராங்க, விஜயை கொண்டு வந்து முதலமைச்சராக உட்கார வச்சுருக்காங்க. சரிங்களா? ஆகையால் இந்த இவிஎம் மிஷின் தடுக்கப்பட வேண்டும். இந்த இவிஎம் மிஷின் குற்றத்தை வெளிப்படுத்து. பாலாவை கைது பண்ணோம்னா இதோ முதலமைச்சராக வெற்றி பெற்று உட்காந்துருக்கல, இவனும் இந்த இதில் ஓட்டு திருட்டு பண்ணி தான் வெற்றி பெற்றிருக்கான். மோடி ஓட்டு திருட்டு பண்ணி தான் 15 வருஷம் ஆண்டிருக்கான். இவங்களை பூரா கைது பண்ணுறதுக்கு தான் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த மிஷினில் எந்த விதமான சாஃப்ட்வேர் உதவி இல்லாமல் இந்த மிஷினை ஓப்பன் பண்ணாமல் கைரேகை கண்ரேகை வச்சு விஜய் 100 ஓட்டு போடட்டும், மோடி கைரேகை கண்ரேகை வச்சு 100 ஓட்டு போடட்டும், உமாபதியை நான் வெற்றி பெற வைக்கிறேன் நேரடி ஒளிபரப்பில், பத்திரிகை ரிப்போர்ட்டர் பொண்டு பயில இந்த வீடியோ வெளிப்படுத்து என்று சொல்லி விடைபெறுகிறேன். பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்.